வணக்கம். இன்னைக்கு சில நிமிடங்களில் சோஷியல் மீடியா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சோஷியல் மீடியா தமிழன் நாச்சி லாசரஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 4 கான்டென்ட் டைப்ஸை பற்றி பேச போகிறோம். கான்டென்ட் வடிவங்கள், எந்த விதமான டைப்ஸில் நீங்கள் உங்களுடைய செய்தியை சோஷியல் மீடியாவில் சொல்லலாம். ஒரு பிஸ்னஸாக இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது எந்த வடிவங்களில் நீங்கள் செய்திகளை சொல்ல முடியும், அதுதான் என்னுடைய டாபிக். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் இந்த 4 வடிவங்களை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிற சில டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எழுத்து வடிவம் ரிட்டன் கான்டென்ட்னு சொல்கிறாங்க. எழுத்து வடிவம்ங்கிறது உதாரணத்துக்கு பிளாக், ரைட்? ஒரு பிளாக் எழுதுனீங்கன்னா அது எழுத்து வடிவத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் செய்திகளை சொல்லுகிற ஒரு மெத்தட், ரைட்? ஒரு பிளாக் எழுதலாம். அந்த பிளாகை நீங்கள் அந்த பிளாகை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் எடுத்து எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லையும் போடலாம். ட்விட்டரில் கொஞ்சமாக தான் எழுத முடியும், ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதலாம், லிங்க்டின்லேயும் நிறைய எழுதலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் நீங்கள் எழுத்து வடிவம் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த எழுத்து வடிவம் ரொம்ப முக்கியம்னு சொன்னால், ஏன்னா அந்த எழுத்து வடிவத்தில் நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் தான் எஸ்சிஓவில் சர்ச் என்ஜினால் இண்டெக்ஸ் பண்ணப்படுது. சர்ச் என்ஜின் உங்களுடைய அந்த எழுத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து அதிலிருந்து தான் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ், என்ன மாதிரி ப்ராடக்ட்டுங்கிறத சர்ச் இன்ஜின்ஸ் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். ஸோ ரிட்டன் கான்டென்ட். ஸோ அந்த ரிட்டன் கான்டென்ட்ங்கிறது நீளமாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், பல விதங்களில் பல சைஸஸில் நீங்கள் எழுதலாம். பட் இது ரொம்ப முக்கியமான சோஷியல் மீடியாவில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கான்டென்ட் டைப் இஸ் ரிட்டன் கான்டென்ட். ஸோ ரிட்டன் டைப்பில் நீங்கள் எப்படி உங்களுடைய செய்திகளை சொல்ல போகிறீங்க, தட் இஸ் ஒன். ரெண்டாவது, ஒளி வடிவம், ஆடியோ டைப் இல்லை வீடியோ வடிவம். இது வீடியோன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஒளின்றது என்னென்னா ஆடியோவாக நீங்கள் ஒரு செய்தியை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்காஸ்ட். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆன்லைன் ரேடியோ ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். அது மூலமாக நீங்கள் சொல்ல வர வேண்டிய செய்திகளை எல்லாருக்கும் சொல்லலாம். உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லலாம், உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வடிவம். பாட்காஸ்ட்டுன்றது உலக லெவலில், நம்ம இந்தியாவில் இன்னும் அவ்வளோவா நிறைய பேருக்கு போய் சேரல, ஆனால் வளர்ந்துட்டு வருது. ஆனால் வெளிநாடுகளில் நிறைய பாட்காஸ்ட் லிசனர்ஸ் இருக்காங்க. பாட்காஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சேனல், சோஷியல் மீடியாவில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிற ஒரு கான்டென்ட் டைப். அதே மாதிரி வீடியோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோவில் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது லைவ் வீடியோ, ரைட்? இப்போ நான் அவங்களோட லைவாக பேசிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் லைவ் வீடியோஸ் பண்ணலாம், இல்லை ரெக்கார்டட் வீடியோஸ் பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வீடியோன்றது ரொம்ப இப்போ வளர்ந்து வரக்கூடிய, ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா நம்பர் 1 ரிட்டனை விட வீடியோ தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அதில் சொல்கிறாங்க, ஒருத்தங்க படிக்கிற நேரத்தை விட வீடியோ பார்க்குற நேரம் தான் ஜாஸ்தி சோஷியல் மீடியாவில் இப்போது கரண்ட்டாக. இது ஒரு ரீசெண்ட் ட்ரெண்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் படித்தவங்க படிக்கிற நேரம் தான் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களாக வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வருது. ஸோ வீடியோ இஸ் பிகமிங் அ வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு முக்கியமான கான்டென்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். மூணாவது, படங்கள், இமேஜஸ், விஷுவல் கான்டென்ட்னு சொல்கிறாங்க. இமேஜஸ், ஜிஃப் ஃபைல்ஸ்னால் இமேஜாக தான் இருக்கும், தட் இஸ் படம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் வரும். ஸோ அதுதான் ஜிஃப் ஃபைல்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி படங்களை யூஸ் பண்ணி இன்ஃபோகிராஃபிக்ஸுங்கிறது என்ன, ஒரு படம், ஆனால் அந்த படத்தில் நிறைய செய்திகளை உள்ளே அடக்கி அந்த படத்தின் மூலமாகவே ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் இன்ஃபோகிராஃபிக். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணலாம், இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம், சின்ன இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டு நீங்கள் உங்களுடைய செய்திகளை சொல்லலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட். 4வது, இன்டராக்டிவ் கான்டென்ட். தமிழில் சொல்லணும்னா கருத்து பரிமாற்ற வடிவம். இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன், ஏன்னா ஆன்லைனில் இன்ட்ராக்டிவ்னா என்னன்னு பார்த்தா தெரியல. அப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன், அவங்க ரொம்ப தமிழ் எக்ஸ்பர்ட். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க தான் சொன்னாங்க, கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது இன்ட்ராக்டிவ்க்கு கரெக்டான பொருந்ததுன்னு சொல்லி. ஸோ இன்ட்ராக்டிவ் கான்டென்ட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போல் வைக்கலாம், இல்லை குவிஸ் வைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் சும்மா ஒரு எழுத்தை எழுதி இல்லை ஒரு படத்தை போட்டு அப்படியே
ஒரு ஒன் சைடாக ஒரு விஷயத்த சொல்லாமல் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவிஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு செய்தியை சும்மா உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு செய்தியை மட்டும் சொல்லாமல் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஏஆ பிஆ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை போய் கிளிக் பண்ணுவாங்க, அப்போ இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட கம்பெனியோட உங்களோட ப்ராடக்டோட அவங்களோட இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாக அந்த ப்ராடக்டை பற்றின அறிவோ இல்லை அந்த ப்ராடக்டை பற்றின எண்ணமோ அவங்களுடைய மனதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகுது இல்லையா. ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதுதான் அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்டராக்டிவ் கான்டென்ட்டையும் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த 4 விஷயத்தையும் பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 4 விஷயம்: ரிட்டன் கான்டென்ட், ஆடியோ வீடியோ, இமேஜஸ், இன்டராக்டிவ். இந்த 4ல் எதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு யோசித்து தெரிஞ்சுக்கிட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வேலைகளை ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னுடைய டிப். ஏன்னா ஒரு விஷயமும் இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரிட்டன் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவோ இல்லை வீடியோ கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் வேலை இருக்குது. நீங்கள் சும்மா ரிட்டன் கான்டென்ட்னா அப்படியே ஏதோ ஒன்று எழுதி போட முடியாது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்ன எழுத போகிறீங்க, எப்படி எழுத போகிறீங்க, எவ்வளோ நீளமாக எழுத போகிறீங்க, யார் எழுத போகிறா, அதை எழுதி எப்போ போட போகிறீங்க, இது மாதிரி 1008 கேள்வி இருக்குது ஒன்றுக்கும். இப்போ வீடியோ கான்டென்ட்னு எடுத்துக்கோங்களேன். வீடியோவில் யாராவது ஒருத்தர் ஷூட் பண்ணணும், அதுக்கு லைட் வேணும், அதுக்கு கேமரா வேணும், அதுக்கு மைக்ரோஃபோன் வேணும், நிறைய இருக்குது. இப்போ லைவ் வீடியோன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைவ் வீடியோ பாருங்கள். நான் உங்ககிட்ட லைவாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பின்னாடி என்னோட ஸ்லைட்ஸை பார்க்குறீங்க, என்னோட வாய்ஸை கேட்குறீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளவோ ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் லைவாக என்னால் சொல்ல முடியும். ஸோ சோஷியல் மீடியான்றது ஒரு பகுதியும் வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு அது. ஸோ சோஷியல் மீடியாவில் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு டைம் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும், இதுதான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் இந்த 4 கான்டென்ட் டைப்பை பற்றி கொஞ்சம் யோசித்து உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் செய்திக்கு எது பொருத்தமான வடிவங்கிறத கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. ரிட்டனாக சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னால் ரிட்டனில் போங்க, இல்லை வீடியோவாக சொன்னால் நல்லா இருக்கும்னா வீடியோவில் போங்க, இல்லை ஒரு காம்பினேஷனாக கூட போகலாம். இது 4யுமே கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 4யுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னோடைய சின்ன டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஏன்னா நம்ம இப்போ சோஷியல் மீடியா அடிப்படைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ மேபி நிறைய பேர் நீங்கள் இப்போ தான் சோஷியல் மீடியாவை ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் என்னுடைய சின்ன டிப் என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது. ஸோ ஒன்றா ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எழுத்தில் ஆரம்பிங்க. அப்புறம் எழுத்தை நல்லா பர்ஃபெக்ட் பண்ணுங்கள். நல்லா எழுதி நல்லா நிறைய பேர் அதை கொஞ்சம் பேராவது அட்லீஸ்ட் அதை வாசிக்க ஆரம்பித்த பிறகு வீடியோவுக்கு போகலாம். இல்லைங்க நான் நல்லா பேசுவேன், நான் வீடியோ தான் எனக்கு ஈஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவுக்கு போங்க. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதுக்கப்புறம் எழுத்துக்கு வாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரே நேரத்தில் செய்ய ட்ரை பண்ண வேண்டாம். இமேஜஸும் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் நீங்கள் அதை எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இன்டராக்டிவ் கான்டென்ட் டைப்பில் நிறைய விதங்கள் இருக்குது. ஆப்ஸில் இன்டராக்டிவாக கொண்டு வரலாம். ஒரு போல்ஸ் வைக்கலாம், தேர்தல் மாதிரி. நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள், ஏவா பியா அப்படின்னு கேட்கலாம். குவிஸ் வைக்கலாம். ஸோ நிறைய அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் ஐடியாஸ் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒன்று வீடியோவாக ரிட்டனான்னு மட்டும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக இமேஜஸ் போட்டு ஆரம்பிங்க. அப்புறம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ்ட் கான்டென்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். போக நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட் சம்மந்தமாக, கான்டென்ட் டைப் சம்மந்தமாக நான் எது யூஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விகளை கேட்கலாம். காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அந்த கேள்விகளுக்கு பதில்களை நான் கொடுக்குறேன். யாம் பெற்ற இன்பம் பெரிய வையகம். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய நெட்வொர்க்குக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மேலும் அறிய நீங்கள் வந்து எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் சோஷியல் மீடியா தமிழன் நாச்சி லாசரஸ்.